ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு பிடிச்ச வாழைக்கருவாடு தொக்கு செய்ய போகிறேன். வாழைக்கருவாடு தொக்கு செய்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். தக்காளி வெங்காயம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. தொக்கு அதிகமாக வேணாலும் வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்த்துங்க. இல்லை கம்மியாக இருந்தால் போதும்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பை குறைக்கிறதுக்காக நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சில கருவாட்டில் உப்பு இருக்காது. அப்போ நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்து செய்யுங்க. இந்த கருவாட்டில் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தே நான் செஞ்சேன். இதே மாதிரி வஞ்சரம் கருவாடு வேறு எந்த கருவாடாக இருந்தாலும் இது மாதிரி செய்யலாம். ஏற்கனவே நான் அந்த வீடியோங்களாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். கருவாடு தொக்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் திரும்பவும் கருவாடு தொக்கு செய்யலாம் அப்படின்றதுக்காக 2 நாள் தொடர்ந்து செஞ்சிட்டேன். சரி, இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இப்போது இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த கருவாடை பார்த்து செலக்ட் பண்ணி போடுறதுக்கு காரணம்னா கொஞ்சம் சதையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஓரளவுக்கு தடியாக இருக்கிற கருவாடாக பார்த்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு செய்ய போகிறேன். நான் இப்போது செய்முறையை செஞ்சு தான் காட்ட போகிறேன். என்னென்ன பொருள் சேர்க்குறேன்றதை நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ வாங்க இந்த வாழைக்கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, வாழைக்கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வாயில் எச்சில் ஊறுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பெரும்பாலுமான சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.